ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் டிக்கா தான் பண்ண போகிறேன். சிக்கன் டிக்கானா எப்படின்னாக்கா, நம்ம ஊரில் வந்து ஒரு ஸ்டாண்டில் அடுப்பு கறி போட்டு மேலே வந்து கம்பியில் கோர்த்து கம்பி ஜாலி மாதிரி இருக்கும். ஸோ அதில் போட்டு கோர்த்து வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, அந்த குடமிளகா எல்லாம் லேசாக கட் பண்ணி இது மாதிரி சிக்கன் ஜஸ்ட் பீஸை வந்து சிக்கன் வந்து கட் பண்ணி இது மாதிரி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு நைட்டு ஊற வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலைல எடுத்து கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 1 ஹவராவது ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்டிக்லேயோ கம்பிலேயோ கோர்த்து ஸோ இது மாதிரி நம்ம அருகில் அடுப்புக்கல்ல வச்சு சுடுவாங்க ஹோட்டலில், ஸோ தள்ளுவண்டியில் இது மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணலே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், செய்யலாம். அடுப்பு கறிலாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக, ஃபாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் நான் இந்த மாதிரி சிக்கன் டிக்கா பண்ணேன்னு ஒரு 5 ஸ்டார் லெவலில். ஸோ அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டான ஐடியா. ஸோ அதனால தான் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்றனால தான். ஸோ இதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணலே வந்து இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றனால ஸோ வந்து உங்களுக்கு சிக்கன் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸோ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து இது வந்து தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, ஃபாஸ்ட்டாக, ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து செய்யலாம். சிக்கன் டிக்கா இது வந்து நம்ம வெளியில் வந்து முன்னாடிலாம் வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும், 3 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஊரில் ரெடியில் தள்ளுவண்டியிலே கிடைக்குது. எல்லா இடத்துலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வீட்டில் எப்படி ஈஸியாக நம்ம செய்யலாம், சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நாள் தோணும். ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து இப்போ சிக்கனை கட் போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் போட்டு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் வந்து இப்போ வந்து ஸ்டிக்கில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டிக்கில் பண்ணும்போது நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக ஸ்டிக்கு விற்கிது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து தான் நம்ம வந்து இதில் கோர்த்து ஒரு தக்காளி பீஸு, ஒரு வெங்காய பீஸு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா ஸ்லைஸு பீஸு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் இப்படி மாற்றி கோர்த்துட்டு ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணலாம்னா இப்போ ஏன் இந்த ஸ்டிக்கில் வந்து குச்சியில் கோர்த்து பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு நீளம் இல்லாமல் ஃப்ரை பண்ணுக்குள்ள வந்து அடக்கமாக இருக்கும். ஃப்ரை பண்ணுக்குள்ள வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அதனால வந்து உங்களுக்கு ஸ்டிக்கில் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் அடுப்பு கறியில் பெரிய அடுப்பில் வச்சு நம்ம செய்யணும் அப்படின்னா தந்தூரி சிக்கன் மாதிரி கோர்த்து கம்பியில் கோர்த்து ஸோ அடுப்பு கறி பற்ற வச்சு மேலே வந்து ஜாலி மாதிரி சலாடை மாதிரி போட்டுட்டு அதில் வந்து அந்த கம்பியை வந்து நம்ம வந்து திருப்பி வச்சு வேக வச்சு எடுக்கிறது. இதுதான் வந்து இதுக்கு பேர் வந்து சிக்கன் டிக்கா. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம். ஓகே மக்களே, வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ எல்லோரும் வந்து 2 வீலர் ஓட்டுற எல்லோரும் வந்து பைக் ஓட்டுற எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்களை சார்ந்த எல்லா உறவுக்கும் நம்பது நல்லது. ஸோ முக்கியமாக வந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. முக்கியமாக வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே மக்களை, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இதுதான் வந்து சிக்கன் டிக்கா. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் பண்ணுங்கள், செய்யுங்க. ஓகே, பாய் மக்கள், எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ